மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த மனு மீது எப்பொழுது விசாரணை நடைபெற இருக்கிறது? இந்த மனுவில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? வணக்கம். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மெர்லினா ஆகியோருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஆந்திராவில் தங்கியிருந்த இவர்கள் இருவரையும் கடந்த 25ஆம் தேதி தனிப்படை போலீசார் கைது செய்தார்கள். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிற குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் போலத்தான் பணிப்பெண்ணை நடத்தியதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை கல்லூரியில் சேர்த்து அதற்கான கட்டணத்தையும் செலுத்தியதாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.